தாவைக்கு அமைச்சரவையில் நாங்கள் வீசிட்ட இடம் பற்றியிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்சங்க மாநில கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. அவருடைய பரிந்துரைக்கு நன்றி. நோபல் பரிசு கிடைத்தால் அவருக்கு நன்றி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் தொடர்கிறோம். தவேகாவும் திமுகவும் அகில இந்திய அளவில் ஓரணிக்கு வர வேண்டும் என்று மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி எனக்கு தூக்கி வாரி போட்டது. வடதுருவமும் தென்துருவமும் சேர முடியுமா? எப்படி திமுக கூட்டணியிலே இருந்துட்டு அமைச்சர்களை பங்கெடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சதுனால நான் அது அதிர்ச்சியாக இருந்ததுனால இந்த மாதிரி கருத்தை சொன்னால் நோபல் பரிசு நான் சொன்னேன். அவரை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமில்லை. அவர் அரசியலில் வளர வேண்டும் என்று என்னால் இயன்ற அத்தனை விதமான நிகழ்வுகளிலும் உதவி இருக்கிறேன். அவர் பெரிய தலைவராக வரணும். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்தான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்ற முறையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு ஊக்கமளித்துத்தான் நின்றிருக்கிறேன். என்னால் இயன்ற அளவுக்கு பக்கபலமாக நின்றிருக்கிறேன். எதிர்காலத்திலும் அப்படித்தான் இருப்பேன். எந்த கோபமோ வருத்தமோ எதுவும் கிடையாது. இந்த சொற்களை நான் சொன்னதற்காக அவர் மனம் புண்பட்டிருக்குமானால் நான் இந்த சொற்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். ஐ withdraw my words. எனக்கு இம்மி அளவு ஒரு பிட்டர்னஸ், ஒரு கசப்பு எதுவும் எழுச்சி தமிழர் மேலே கிடையாது. அவர் இந்த நாட்டில் நல்ல ஒரு தலைவர். அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாட்டுக்கே பயன் தரக்கூடிய விதத்தில் பணியாற்றி வருகிறார். தனக்கென்று ஒரு குடும்பம் கிடையாது அவருக்கு. நான் எத்தனையோ முறை அவர்கிட்ட சொல்லி கூட இருக்கிறேன். ஆகவே அவர் கருத்து சொல்வது அவருடைய கருத்து உரிமை, ஜனநாயக உரிமை. அதை ரியாக்ட் பண்ணது அவரை ஊன் பண்ணி இருந்தால் அதுக்காக தான் சொன்னேன். withdraw my words. என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக்